மாவட்டம் பட்டுக்கோட்டை அந்தோனியார் கோவில் தெருவில் வசிக்கும் வர்ஷா வர்ஷா. எனது அப்பா பேர் மார்ஷல் பிலிப்ஸ், என் அம்மா பேர் மெர்லின் மேரி. எனக்கு கடந்த ஒரு வருடம் எனக்கு கல்யாணம் ஆகி எனது கணவர் இறந்து விட்டார். எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். என் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்றேன். அப்போது ஒரு 6 மாத காலமாக எனக்கு நண்பராக பழகி வந்த கார்த்திக், புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியை சேர்ந்த கார்த்திக் என்பவர் என்னுடன் பழக்கத்தில் இருந்து எனது கணவர் இறந்த பிறகு எனக்கு வாழ்க்கை தரேன் என்று சொல்லி என் பிள்ளைகளை பார்த்துக்கொள்வேன் என்று வாக்குமூலம் சொல்லி என்னை கட்டிக்கிறேன்ட்டு எங்கள் வீட்டில் கடந்த 3 மாதமாக என்னோடு குடும்ப உற மொதல் வெள்ளிக்கிழமை போகிறாரு, மறு வெள்ளிக்கிழமை திரும்பி எங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டார். நான் அங்கேருந்து போக மாட்டேன், நான் இங்கேருந்தே நான் கிளம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட இருந்துட்டு 28ஆம் தேதி செப்டம்பர் போன மாதம் 28ஆம் தேதி நாங்கள் 2 பேரும் சென்னைக்கு கிளம்புறோம். அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு ஓகே ஆனதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புனதை தெரிஞ்சு என் மேலே பட்டுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தாங்க. என் மகனை கடத்தி கொண்டு போயிட்டாங்கன்னு புகார் கொடுத்துட்டாங்க. அப்போது எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணுறப்ப அந்த பையன் என்னை யாரும் கடத்தி கொண்டு போகல, நான் என்னோட சம்மதத்துக்கு தான் அந்த வீட்டில் இருந்தேன், அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தில் தான் அந்த வீட்டில் நான் இருந்தேன், நானாக தான் வந்தேன் அப்படின்ற வாக்குமூலம் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர்கள் குடும்பத்தில் இருந்து ஒரு 20 பேரை அழைத்து வந்து என் வீட்டில் பிரச்சனை செய்தார்கள். நான் இதில் மன உளைச்சலாகி நான் போய் என்னை ஏமாத்திட்டாருன்ட்டு நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னை வாழ வைப்பாங்க பார்த்தா அந்த பையனை என்கிட்டேருந்து பிரித்து அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போனதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு ஃபோன் கான்டாக்டில் ஒரு மெசேஜ் இல்லை, எதுவுமே இல்லை. இதில் மன உளைச்சலில் நான் போலீஸ் ஸ்டேஷன்லேயே மறந்து குடிச்சு பட்டுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனில் பாய்சன் சாப்பிட்டு பட்டுக்கோட்டை GHல சிகிச்சை பெற்று வருகிறேன்.